வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்த 2வது மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு ராசியோட டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, கிளிக் பண்ணி பாருங்கள். ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. நீங்கள் மேஷ ராசி. இந்த 2வது மாதம் மேஷ ராசிக்காரவங்களுக்கு அல்லது மேஷ லக்னம், அந்த மாதிரி மேஷம் ராசி மேஷ லக்னம் உள்ளவர்களுக்கு தான் இந்த வீடியோ. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. இது பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. மேஷ ராசி மேஷ லக்னம் உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை தவிர்த்துருங்க. சரி, நம்ம டெரோவை தான் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். மேஷம் இவர்களுக்கு இந்த 2வது மாதம், இந்த பிப்ரவரி மாதம் என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்க போகுது? மேஷ ராசி மேஷ லக்னம் இவர்களுக்கு இந்த 2வது மாதம் எப்படி இருக்க போகிறது? மேஷம் ஏரிஸ் மேஷ ராசி இவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க? இந்த 2வது மாதம் எப்படி இருக்க போகுது? மேஷம் 1, 2 செய்திகளை எடுத்திருக்கோம். மேஷம் பார்ப்போம். அந்த 2வது மாதம் உங்களுக்கு எடுத்தோன்னே டெம்பரன்ஸ் வந்திருக்கு. மேஷம் எதையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிறதும் நல்லது. எதுலேயுமே அவசரப்பட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது முதல் செய்தி. ஏன்னா டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் தான். இந்த 2வது மாதம் மேஷ ராசிக்காரவங்களுக்கு அல்லது மேஷ லக்னம் எப்படி உங்களுக்கு பொருந்தினதோ அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா டெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக போகணும். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்க போகுது. அவசரப்பட்டுறாத, பொறுமையாக போ. சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் வச்சிடாத. எதையுமே சமாளிப்பீங்க. சமாளிக்கக்கூடிய தன்மையும் அந்த பலமும் அந்த அறிவும் உங்களுக்கு இந்த 2வது மாதம் கிடைக்கும். 2வது செய்தியும் பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு புது வேலையில் இருக்கீங்க அல்லது ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நோக்கி ஏதேனும் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்கப்படுது அல்லது நீங்கள் ஒரு விஷயத்த புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போறீங்கன்னா உங்களோட புத்தி கூட நல்லா வேலை செய்யும், நல்லா ஆரோக்கியமாகவே வேலை செய்யும், நல்ல ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்திலே இங்கே சொல்லியிருந்தாங்க இல்லையா, எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும், அவசரப்பட்டுறாத அப்படிங்கிறதும் இங்கேயும் சொல்லப்படுது. ஏன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், இதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற ஒரு தலகணத்தோடு ஒரு சோம்பலோட இருந்துடாதீங்க மேஷ ராசிக்காரவங்க. ஸோ 2வது மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு திட்டங்கள் ஏற்கனவே போட்டு வச்சுருப்பீங்க அல்லது யூ ஆல்ரெடி ஹேவ் அன் ஐடியா. உங்கள் மனசில் அந்த ஐடியாவும் இருக்கும். 2வது மாதம் நான் இதை ஆரம்பிக்க போகிறேன், நல்ல நாள் பார்த்து இதை நான் தொடங்க போகிறேன், ஆரம்பிக்க போகிறேன். ஒரு புது வேலையை கூட நீங்கள் இப்போ போகிறதுக்கு ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது முதல் செய்தியே தெய்வீக ஆசீர்வாதம். அப்படிங்கும் பொழுது மேஷராசிக்காரவங்களுக்கு இந்த 2வது மாதம் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையுது. ஆனால் கவனம், எதுலேயுமே அவசரப்பட்டுறாதீங்க. சேத்துல காலு ஆற்றுல காலுன்னு வச்சிடாம சமப்படுத்திப்பீங்க. இது ஆரோக்கியமாகவே உங்களுக்கு அமையுது மேஷம். வாழ்த்துக்கள். வணக்கம். ரிஷப ராசி ரிஷபம் லக்னம் உங்களுக்கு தான் இந்த வாசிப்பு. இந்த 2வது மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஷஃபிள் பண்ணி பார்க்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, 2வது மாதம் இந்த பிப்ரவரி மாதம் ரிஷப ராசிக்காரவங்க, ரிஷபம் டாரஸ் இந்த ராசிக்காரவங்களுக்கு 2வது மாதம் எப்படி இருக்க போகுது? டாரஸ் ரிஷபம்காரவங்களுக்கு இந்த 2வது மாதம் எப்படி இருக்கும், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. முதல் செய்தி உங்களுக்கு 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. எதையுமே மல்டி டாஸ்க் பண்ணுவீங்க. ஒருவேளை ரிஷபராசிக்காரவங்க 2வது மாதத்துக்கும் உங்களுக்கு இங்கும் 2 அப்படிங்கிறது வருது. அப்போ 1க்கு 2 வேலை ஏதாவது செய்வீங்க. ஒரே நேரத்தில் 2 வேலைகளையும் உங்களால் ஜகல் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. மல்டி டாஸ்கிங்னா இப்போ ஒரு சில பேர் ஏதாவது வெளியூருக்கு போகிறது, அப்புறம் திருப்பி நம்ம ஊருக்கு நீங்கள் வேலை பார்க்குறது, அப்போ திருப்பி வெளியூருக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு ஜக்லிங் உங்களுக்கு நடக்கணும் அல்லது நடக்கலாம். அதே சமயத்தில் வீடு வேலைன்னு இருந்தாலும் இதுவும் நல்லபடியாகவே ஒரு மல்டி டாஸ்க் பண்ணுவீங்க. 2யுமே கவனமாக பார்த்துப்பீங்க. அதே சமயத்தில் உங்களையுமே நீங்கள் கவனமாகவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் இங்கே சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடையாது.
இந்த 2வது மாதம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் உள்ளவர்களுக்கு ஏதேனும் வாய்ப்பு 1க்கு 2 அல்லது 1க்கு மேல் உள்ள வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சில பேர் அந்த 2 வாய்ப்புகளையுமே எடுத்து நல்லபடியாக அதை நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணுவீங்க, 2யுமே சமாளிப்பீங்க. அல்லது ஆமாம் எனக்கு 1க்கு மேல் வாய்ப்புகள் இருக்குது, நான் எதை எடுக்கிறதுன்னு இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதே தான். அப்போ நம்ம சொன்னது போல் ஒரு சில பேர் வந்து வெளியூருக்கு போகிறது, அப்புறம் உங்கள் சொந்த ஊருக்கு வர்றது, அப்புறம் திருப்பியும் வெளியூருக்கு போகிறது, இந்த மாதிரி ஏதாவது வேலை விஷயமான பயணங்கள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது காடி வாங்குறது, காடியை புதுப்பிக்கிறது, வீடு வாங்குறது, வீடை வந்து ரெனோவேஷன் பண்ணுறது, புதுப்பிக்கிறது. வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் ஏதாவது உங்களுக்கு அங்கீகாரம் பாராட்டுகள் கிடைக்கிறது. ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 2மே பென்டக்கிள்ஸ். ஸோ கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2வது மாதம் வந்து தன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டு வருவீங்க. என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்னொருத்தவங்களை வச்சு வேலை செஞ்சு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு சில பேர் முன்னேறி வருவீங்க. முன்னேற்றங்களை இந்த 2வது மாதம் பார்ப்பீங்க. ஆனால் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இந்த காடி வாங்குறது, காடினா வாகனம், 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம். காடிங்கிறது சிங்கப்பூரில் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனத்தை காடி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஒரு இதில் சொல்லிட்டேன், யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அதுதான் வாகனங்கள் வாங்குறது, இருக்கிற வாகனத்தையே கொடுத்துட்டு இன்னும் ஒரு வாகனத்தை வாங்குறது, அந்த மாதிரியான சில முன்னேற்றங்கள். இது வந்து எப்படின்னா மெட்டீரியலி பௌதிக ரீதியாக வளர்ச்சி உண்டு இந்த 2வது மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் உள்ளவர்களுக்கு இந்த 2வது மாதம் உங்களுக்கு டெரோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்குங்க, பொருந்தலை அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்துருங்க. மிதுனம் ராசி ஜெமினாய் மிதுனம் ராசிக்காரவங்களுக்கு இந்த 2வது மாதம், இந்த பிப்ரவரி மாதம் மிதுனம் ராசி மிதுனம் லக்னக்காரவங்களுக்கு டெரோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிதுனம், இங்க 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. மிதுனம் முதல் செய்தி உங்களுக்கு 6 ஆஃப் கப்ஸ். 2 செய்திகள் இங்க சொல்லப்படுது. மிதுனம் அப்படின்னா 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது, நீங்க பல வருஷமா ஒரு வேலையில இருந்திருப்பீங்க, அந்த வேலையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, மறுபடியும் அந்த வேலையில போய் சேரலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றும். சில பேருக்கு வெளியே வந்த அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து முன்னாடி ஒரு ஆசிரியராக இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் தான் இது. ஆசிரியராக நீங்கள் ஒரு 5 வருஷம் ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ ஒரு உயர்நிலை பள்ளியிலையோ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு ஒரு 3 வருஷம் நீங்கள் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்திருப்பீங்க. இப்போ மறுபடியும் அந்த துறையை எடுத்து நீங்கள் வேலைக்கு மேலும் போகிறது, மறுபடியும் அந்த 4வது வருஷம் வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு ஆசிரியராக போய் ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது உயர்நிலை பள்ளியிலையோ நீங்கள் போய் மறுபடியும் ஆசிரியராக சேர்றது. ஸோ விடுபட்ட சில விஷயங்கள் இடைவெளிக்கு பிறகு இப்போ ஒரு தொடக்கம் உங்களுக்கு அமையுது. ஆனால் இது ரொம்ப நல்லபடியாகவே அமையும். ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சேர இருக்கிறாங்க. நல்ல நட்பு, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கியமான நட்பு அப்படிங்கிறது, ஆரோக்கியமான ஒரு சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரம் கூட உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் அமையும். உறவு ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பழச ஏதேனும் மறக்க முடியாமல் இருக்கும். பிரிந்து போனவர்களை பற்றி இந்த 2வது மாதம் வந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு பிரிந்து போனவர்களை பற்றி கொஞ்சம் மனசுலையும் புத்தியிலையும் கொஞ்சம் அவர்களுடைய ஞாபகம் உங்களுக்கு வந்துட்டு போகும். ஆங்கிலத்தில் வந்து அது நொஸ்டல்ஜியா அப்படிம்பாங்க, மெமரிஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம்லாம் வந்துட்டு போகும். இது ஒரு செய்தி. கடைசி செய்தி, பழைய நட்பு அல்லது பழைய உறவுல யாராவது நீங்கள் இந்த 2வது மாசத்துல சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இங்க சொல்லப்படுது. மிதுனம் 4 ஆஃப் கப்ஸ் அதே தான்.
இது உத்தியோக ரீதியாக ஒரு வாசிப்பு தான் சத்தமாக சொல்லப்படுது. அப்போ அதே தான், நீங்கள் 5 வருஷம் முன்னாடி ஏதோ ஆசிரியராக இருந்திருப்பீங்க. அது ஒரு உதாரணமாக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆசிரியராக இருந்திருப்பீங்க. அப்புறம் இடையில 3 வருஷம் வேலை இல்லாமல் அப்படியே வாய்ப்புகளெல்லாம் இழந்திருப்பீங்க. வாய்ப்புகள் இருந்தும் எந்த முயற்சிகளும் போடாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் ஒரு வாய்ப்பை தேடி போகிறதும், உங்களை நோக்கி ஒரு நல்ல வாய்ப்பு வர இருக்கு, அது அழகாகவே உங்களுக்கு அமையுது அப்படிங்கிறது முதல் செய்தியே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தாலும் கூட நீங்க மறுபடியும் ஒரு ஆசிரியராக போய் சேர்றீங்க அப்படின்னாலும் அங்க உங்களை மதிக்கப்படுவார்களா, மதிப்பு மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் இங்க சொல்லப்படுது. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ, கடகம் ராசி, கடகம் லக்னம். இந்த 2வது மாதம், இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க டெரோ அப்படிங்கிறத ஷஃபல் பண்ணி பார்க்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கடகம் ராசி, கடக லக்னம், இது ஒரு பொதுவான வாசிப்பு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, கடகம், கடகம் ராசி, கடகம் லக்னம். கடகம் ஆங்கிலத்தில் கேன்சர். ஸோ கேன்சர், இந்த ஜோடியக் சைன், கேன்சர் ஜோடியக் சைன், இந்த 2வது மாதம் கடக ராசிக்காரவங்களுக்கு அல்லது கடகம் லக்னக்காரவங்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1, 2 செய்திகள். முதல் செய்தியே உங்களுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ரொம்ப நாளாவே என்ன நடக்குதுன்னு எனக்கு பெருசா தெரியல, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரியல, ரொம்ப புகை மூட்டமா இருக்கு, ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஐடியா வர மாட்டேங்குது, ரொம்ப குழப்பத்துல மூழ்கி இருக்கிறேன், அடுத்து என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு கூட எனக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விடுவு காலம் உங்களுக்கு பிறக்க இருக்கு இந்த 2வது மாசம். கடகம் ராசி, கடக லக்னம், ஒரு விடுவு காலம் அப்படிங்கும் பொழுது அதுலயும் ஒரு புது தொடக்கம். அப்ப புகை மூட்டமாக இருந்தது, குழப்பமாகத்தான் இருந்தது, அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரியாத சில விஷயங்களுக்கு உங்களுக்கு விடை கிடைக்க இருக்கு, முடிவுகள் எடுக்க நீங்க அதேதான் எடுக்க இருக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு புது தொடக்கமாகவே இது அமையும். கிட்டத்தட்ட ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2வது மாதம் ஒரு விடுவு காலம் உங்களுக்கு பிறக்க இருக்கு. 6 of Swords, அடேங்கப்பா, நல்ல ஒரு செய்தியாகவே உங்களுக்கு. 2மே ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான், கஷ்டகாலங்கள் போய் தெய்வீக காலம் உங்களுக்கு இந்த 2வது மாதம் பிறக்க இருக்கு. 6 of Swords அப்படின்னு சொல்லும் பொழுது பயணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் பயணம் செய்தி உங்களுக்கு வரும். ஆமாங்க, ரொம்ப வருஷமா ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு ஒரு விசாக்கு எழுதி போட்டு, நானும் முயற்சி பண்றேன், ஒரு நல்ல பதில் கிடைக்கல, எப்போ விடுவு காலம் அப்படிங்கிறது உங்களை நோக்கி ஒரு நல்ல செய்தி வருது. 6 of Swordsம் Ace of Swordsம் 2 செய்திகள் சொல்றாங்க. ஒரு சில பேர் கடல் தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது. 2வது விஷயம், ஏற்கனவே உங்களுடைய குடும்ப சூழ்நிலையோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது இப்பொழுது சாந்தம் அடையும், அமைதி அடையும். நீங்க எந்த பாதையை இப்போ நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஏன் அப்படின்னா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது நீ எடுக்கிற அந்த பாதை தான் உன்னை அமைதியாகவே அந்த பாதையை உன்னை கொண்டுட்டு போகுது, நல்ல ஒரு ஆரோக்கியமான வழி நடத்த போகுது. ஸோ நீங்க ஒரு வேலைக்கு எழுதி போடுறீங்க, அந்த வேலை அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லபடியாகவே சீரான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கன்சிஸ்டன்சின்னா பின் வாங்குறது அப்புறம் பார்க்கறது அதெல்லாம் இல்லை, எது கிடைச்சாலும் சரி அது நன்றியோட நீங்கள் பொறுமையாக நீங்கள் போங்க அப்படிங்கிறது தான் இந்த 6 of Swords. ஸோ என்ன இருந்தாலும் சரி, குழப்பம், சந்தேகம், பயம் எப்போ அப்படிங்கிற நேரங்கள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விடுவு காலம் பிறக்க இருக்கு, அமைதியும் சாந்தமும் நிகழும் இந்த 2வது மாதம். கடக ராசி, கடக லக்னம், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னம், உங்களுக்கான இந்த வாசிப்பு இந்த 2வது மாதம், இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டெரோவை நம்ம ஷஃபல் பண்ண போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சிம்மம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் லியோ ஜோடியக் சைன். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னம், இவர்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்றாங்க? சிம்மம் ராசி, சிம்மம் லக்னக்காரவங்களுக்கு இந்த டெரோ, இந்த 2வது மாதம் டெரோ என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மம், லியோ,
இவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க? 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 2 செய்திகள் நான் இங்க சொல்றேன். குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பேசி அதுல இருந்து வெளியாக போறீங்க, அல்லது பேசி யாரையும் ஒருத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்தோ அல்லது உத்தியோகத்துல நீங்க தான் இப்போ லீடரா இருக்கிறீங்க, மேனேஜரா இருக்கீங்க, அல்லது யூ ஆர் த டைரக்டர் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கும் பொழுது நீங்க ஒரு சில பேரை உங்களுடைய இடத்துல இருந்து வெளியாக போறீங்க, அல்லது நீங்க அதுல இருந்து வெளியாக போறீங்க. ஒரு செய்தி. 2வது செய்தி, இது உறவு ரீதியாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுது. ஏற்கனவே உறவு ரீதியாக ஏதேனும் சங்கடங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதுல இருந்து நீங்க கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்க போறீங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் சரி, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான முடிவை எடுப்பீங்க, அவசரப்பட மாட்டீங்க, ரொம்ப தெளிவு இருக்கும், வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பேசுவீங்க, ஒரு சிலினஸ் உங்க வார்த்தைகள்ல இருக்காது. சிலினஸ்னா சின்ன பிள்ளைத்தனமா பேசுறதெல்லாம் இருக்காது, இருக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். என்ன ஒரு முடிவெடுத்தாலும் தீர விசாரிங்க, யோசிச்சு முடிவுகளை எடுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு சில சிம்ம ராசிக்காரவங்களுக்கு, ஒரு சில லக்னக்காரவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. உங்களை நோக்கி ஏதேனும் ஒரு செய்தியோ அல்லது ஒரு வாய்ப்பு வர இருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி. 9 of Wands. அதே தான், இதைத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப வருஷமா நீங்க ஒரு வேலையில இருந்திருப்பீங்க, நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும். எப்படி சொல்றது, நான் இதை விடலை, ஐ நெவர் கிவ் அப். ஆங்கிலத்தில் நெவர் கிவ் அப், ரொம்ப நான் இதை விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது இந்த முறை உங்களை நோக்கி ஏதேனும் செய்தி வரலாம், வாய்ப்பு வரலாம், அல்லது நீங்க ஒரு விஷயத்தை இப்பொழுது பேச போறீங்க. என்ன இருந்தாலும் சரி, பேச்சில் கவனம் இருக்கட்டும். ஏன்னா 9க்கு பிறகு 10 அப்படிங்கும் பொழுது இது முழுமை அடைந்தாலும் கூட அது உங்களுக்கு பாரமாகவே அமையும். இது என்னன்னு பெருசா இங்க சொல்லப்படலை. இது உத்தியோகமா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, பேச்சில் கவனம் வேணும். என்ன யோசிச்சு முடிவெடுத்தாலும் கவனமாக இருந்துக்குங்க. யாராவது உங்களை நோக்கி பேசுறாங்க, முடிவுகளை ஏதேனும் சொல்றாங்க, எனக்கு நீ தேவையில்லை அல்லது தேவை அப்படின்னு என்ன இருந்தாலும் சரி, கவனமாக இருந்து முடிவுகளை பேசுங்க, எடுங்க. ஏன்னா இது முழுமை அடையும். நல்லதோ கெட்டதோ, இனிப்போ கசப்போ, இது முழுமை அடைஞ்சாலும் பிறகு உங்களுக்கு இது ஒரு பாரமாகவே அமையும். நான் சிம்ம ராசி சிம்ம லக்னம்காரவங்களுக்கு மட்டும் நான் இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறேன். இது வரைக்கும் பார்த்த ராசிக்காரவங்களுக்கு நான் 2 செய்திகளோட தான் முடிச்சிருக்கேன். சிம்மம், 2 of Wands. கடவுளே, அதே தாங்க, இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது. முடிவுகளை கவனமாக எடுங்க. இப்போ ஒரு சில பேர் ஏதேனும் முடிவு எடுக்கிற கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கவனம். முடிவை எடுத்துட்டேன், ஆனால் இப்பொழுது ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுது, நீங்க போய் மனம் விட்டு பேசலாம். ஸோ என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த முழு செய்தி. ஸோ உங்கள் கையில் இருக்குது, முழுமையான செய்தியை பேசுங்க, வார்த்தைகளை கவனமாக இருங்க, அவசரப்பற்றாதீங்க. அந்த மாதிரியும் ஒரு செய்தி. 9க்கு பிறகு 10 அப்படின்னு சொல்லும் பொழுது இது முழுமை அடைந்தாலும் பிறகு இது உங்களுக்கு பாரமாகவே அமையும். அண்ட் 2 of Wands அப்படிங்கிறது சூஸ் வாய்ஸ்லி அப்படின்னு ஒரு செய்தி. சூஸ் வாய்ஸ்லின்னா நீ தான் கவனமாக, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸுங்கும் பொழுது தீர விசாரிச்சு 2 பக்கத்து கதையை தீர விசாரிச்சு முடிவுகளை எடுக்கிறது நல்லது. அது உங்களோட உத்தியோகமாகவும் இருக்கட்டும் அல்லது உறவாகவே இருக்கட்டும். உத்தியோகத்தில் உங்களை வேலையை விட்டு தூக்குறாங்க அல்லது நீங்கள் ஒருத்தவங்களை வேலையை விட்டு தூக்குறீங்கன்னா மேக் ஷுவர் யூ ஹேவ் அ வேலிட் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்ககிட்ட சரியான காரணங்கள் இருக்கணும், அது நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இதுதான் இங்கே உள்ள செய்தி. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னம், இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. கன்னி ராசி, கன்னி லக்னம். இந்த 2வது மாதம், இந்த February மாதம் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க டேரோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்னி ராசி, கன்னி லக்னம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, பொருந்ததை எடுத்துக்கோங்க, நீங்கள் பொருந்தலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை தவிர்த்துருங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம்,
விருகோ, கன்னி ராசி கன்னி லக்னம் விருகோ, இவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்க போகுது, என்ன செய்தி, கன்னி ராசி கன்னி லக்னம்காரவங்களுக்கு இந்த 2வது மாதம் எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல நம்ம ஷஃபிள் பண்ணி கேட்போம். 1 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. கன்னி ராசி கன்னி லக்னம், ஆஹா 8 of Wands, ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது. நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இந்த செய்தி. நீங்கள் மனசில் இப்போ ஏதாவது ஒரு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த 2வது மாதமே நிறைவேற்றி வச்சிருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்னி ராசி கன்னி லக்னம் மனசுக்குள்ளே இப்போ ஏதாவது ஒரு ஆசை இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு கேக் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பங்கள் இருக்குது. ஆனால் அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. இதுக்காக நீங்கள் சின்னதாக போய் ஒரு காஸ் எடுத்து படிக்கிறது, அந்த மாதிரி ஏதேனும் மனசுக்குள்ளே ஏதேனும் ஆசைகள் இருக்குன்னா இந்த 2வது மாதம் அதை நிறைவேற்றி வைத்து விடுங்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அப்போ 8 of Wands அப்படிங்கிறது ஒரு சில பேர் உங்களை நோக்கி உங்கள் ஆசை ஒன்று வருது. 2வது உங்களை நோக்கி ஏதேனும் ஒரு கம்யூனிகேஷன் வருது. கம்யூனிகேஷன்னா நான் உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நடக்க இருக்குது. நீங்களும் பேச போகிறீங்க, அவங்களும் பேச போகிறாங்க. ஏதேனும் உத்தியோக ரீதியாக வேலை விஷயமா வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை நோக்கி ஒரு நல்ல பதில் வர இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த 2 ஆஹா கிங் ஆஃப் வான்ஸ், அதே தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது தான். மனசுக்குள்ள ஏதேனும் ஆசைகள் இருந்தது, நீண்ட நாளான ஒரு ஆசை, அல்லது இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு ஆசைங்க, நான் இதை எடுத்து படிக்கணும், நானும் ஒரு சேனல் திறக்கணும், அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த போகிறீங்க, அல்லது கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க, அங்கே நான் எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என் திறமையை நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னா இந்த 2வது மாதம் நிரூபித்து காட்டுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த 2 செய்திகள். கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கும் பொழுது மறைமுகமான ஒரு செய்தி. கன்னி ராசி கன்னி லக்னக்காரவங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ நடைபெற்று இருக்கு, பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு, வரன்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை நோக்கி நல்ல செய்தி வருது. தீர விசாரித்து உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை எடுங்க. ஸோ கிங் ஆஃப் வான்ஸ் மேரேஜ் செய்தியும் சொல்லப்படுது, கல்யாண செய்திகளும் சொல்லப்படுது. ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் கலை சம்பந்தமான விஷயங்களை இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா திறமைகளை வெளிப்படுத்துங்க. இதுதான் சமயம், இந்த மாதத்தை பூர்த்தி பண்ணிருங்க எதுவாக இருந்தாலும். ஸோ என்ன இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களை நோக்கி வருது, நீங்களும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கீங்க. அனைத்தும் உங்களுக்கு கைகூட தயாராக இருக்கிறது. கன்னி ராசி கன்னி லக்னக்காரவங்களுக்கு இந்த 3வது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்கிறதுனால 2வது மாதம் நீங்கள் விருப்பப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது பூர்த்தி பண்ணிக்கங்க. இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. துலாம் ராசி துலாம் லக்னம் உள்ளவர்களுக்கு இந்த 2வது மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டேரோ மூலியமாக செய்திகளை எடுக்கிறோம். துலாம் ராசி துலாம் லக்னம்காரவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. உங்களுக்கு பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா நீங்கள் இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. துலாம் ராசி துலாம் லக்னம்காரவங்களுக்கு இந்த 2வது மாதம் எப்படி இருக்க போகுது. துலாம் லீப்ரா துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம், the month of February, லீப்ரா இவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க, எப்படி இருக்க போகுது, என்ன ஆசீர்வாதங்கள் இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. துலாம் ராசி துலாம் லக்னம் 1 2 முதல் செய்தியை பார்த்துருவோம். இங்கே நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னா அப்படின்னு சொல்லும் பொழுது பிடிவாத குணத்தை தூக்கி போட்டுருங்க. பிடிவாதம் இருக்குது, அது எனக்கு இயற்கை தான் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மாதம் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காதீங்க, அதை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க அல்லது கொஞ்சம் நகர்த்தி வச்சிருங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதே சமயத்தில் இப்போ நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அல்லது திருமணம் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா பெண்
அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்களுடைய தொடர்பில் நீங்க கவனமாக இருக்கிறது நல்லது இந்த 2வது மாசம். நீங்க பெண் துலாம் ராசி, பெண் துலாம் லக்னம்காரங்களாக இருக்கிறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல அப்படின்னாலும் ஒரு ஆண் அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி உறவுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த 2வது மாசம் அப்படின்னு ஒரு செய்தியும் இங்க சொல்லப்படுது. சரி, நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறீங்க. இது நான் சாதிச்சு காட்டுவேன், செஞ்சு காட்டுவேன் பாரு, நான் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வாங்குவேன், நல்ல புகழோடு வாழ போகிறேன், எந்த ஒரு குறையில்லாத ஒரு வாழ்க்கையை நான் நிறைவேற்றி காட்டுவேன் அப்படிங்கிறது இந்த நைட் ஆஃப் பென்டிகல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய உடலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு வர்றது நல்லது. துலாம் ராசி, துலாம் லக்னக்காரவங்களுக்கு நைட் ஆஃப் பென்டிகல்ஸை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் வயிறு, இடுப்பு சம்பந்தமான வலி ஏதேனும் இருக்கு அப்படின்னா இந்த 2வது மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. மித்தபடி பௌதிக ரீதியாக உங்களுடைய லட்சியங்களை பூர்த்தி பண்ணுவீங்க இந்த 2வது மாதம். வாவ், 10 ஆஃப் பென்டிகல்ஸ், இரண்டுமே பென்டிகல்ஸ். அதேதான், பௌதிக ரீதியாக பூர்த்தி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் சாதிச்சு காட்டுறேன் பாரு, குறை இல்லாத ஒரு விஷயத்த நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது தான் இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ் டபுள் கான்ஃபர்மேஷன் இல்லையா? அப்போ 10 ஆஃப் பென்டிகல்ஸ்னு சொல்லும் பொழுது நிறைவு ஏற்பட போகுது, திருப்தி ஏற்பட போகுது, எல்லாம் சொன்னதெல்லாம் சாதிச்சு காட்டுவீங்க இந்த 2வது மாதம், பூர்த்தி பண்ணிடுவீங்க. வீடில் என்ன குறை சொல்லு, நான் அதை பண்ணி காட்டுறேன் பாரு, வாங்கி காட்டுறேன், செஞ்சிடுறேன், அது அந்த மாதிரியான ஒரு விஷயம். குடும்பமே ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த 2வது மாதம் ஏற்படும். ஏதேனும் துலாம் ராசிக்காரவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்ததுனாலும் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டிகல்ஸ் இந்த ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஏதேனும் நல்ல செய்திகளும் வரும். புது வேலை, புது உத்தியோகம், உத்தியோகத்தில் ஏதேனும் எப்படி சொல்கிறது, ப்ரொமோஷன், அதே தான் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். சில பேருக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறது. நான் முன்னாடி இவ்வளோ சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ ஆமாம் எனக்கு கொஞ்சம் நாளாக வேலை இல்லை, இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் அங்கே எனக்கு நல்ல சம்பளம் தராங்க. அந்த மாதிரி ஒரு சம்பளம் முன்னாடி இருந்ததை விட இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய, இன்னும் கொஞ்சம் அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 2வது மாதம் சொல்லப்படுது. ஸோ 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மிகுதியாக இருக்கும் இந்த 2வது மாதம். துலாம் ராசி, துலாம் லக்னம். வாழ்த்துக்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ, விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னம். உங்களுக்காக தான் இந்த வாசிப்பு. இந்த 2வது மாதம், இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ விருச்சக ராசி, விருச்சக லக்னம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா நீங்கள் தவிர்த்துருங்க. விருச்சகம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோ விருச்சகம் ராசி, விருச்சகம் லக்னம். இந்த 2வது மாதம், இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிகம் ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த 2வது மாதம் என்ன காத்துக்கிட்டு இருக்கு, என்ன ஆசீர்வாதம் அல்லது ஏதேனும் நல்ல செய்திகள், ஏதேனும் அறிவுரை, ஆலோசனை, எச்சரிக்கை ஏதேனும் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஷஃபல் பண்ணும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் இந்த 2வது மாதம் நேர்மறையாக சில விஷயங்கள் அமைய இருக்கு. அடேங்கப்பா, இப்போதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஷஃபல் பண்ணும் பொழுதே ஒரு செய்தி அவங்க சொல்லிட்டாங்க. விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த 2வது மாதம் சில விஷயங்கள் நேர்மறையாக அமைய போகுது அப்படிங்கும் பொழுது முதல் செய்தியை 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரே வார்த்தையில தான் நான் சொல்லணும், மிகுதியாக இருக்க போகுது. சில பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க இருக்கு. வேலை மாறி போறீங்கனாலும் அங்கே உங்களுக்கு இப்போ நீங்கள் எடுக்கிற சம்பளத்தை விட அங்கே உங்களுக்கு உயர்ந்த சம்பளத்தை கொடுக்க இருப்பாங்க. குடும்பத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ இப்போ எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க. அந்த குறைபாடுகளை கூட நிறைவேற்றி வைப்பீங்க அப்படிங்கிறதும் இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்க. அப்போ பார்த்தீங்களா 10. அப்போ ஏற்கனவே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்ன இது நல்ல பதவி தான் அல்லது சுமாரான ஒரு பதவி தான், சுமாரான சம்பளம் தான், உழைக்கிறேன் என்னை அவங்க பயன்படுத்தினது தான் மிச்சம்னு ஒழிய ஒன்றும் பெருசாக எந்த முயற்சிகளும் கிடையாது, எந்த முயற்சிகளும் அவங்களும் எடுக்கலை, நான் தான் நிறைய அடி வாங்கினது தான் மிச்சம் அப்படிங்கிறது 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பட் கண்டிப்பாக அவங்க ஷஃபிள் பண்ணும் பொழுதே சொல்லிட்டாங்க இல்லையா, விருச்ச
விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த 2வது மாசம் நேர்மறையாகத்தான் அமைய போகுது. ஸோ என்ன வழி வேதனைகள் இருந்தாலும் இப்பொழுது திருப்திகரமாகவே அமையும், மிகுதியாகவே அமையும். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாசிப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விருச்சகம். குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் இந்த செய்தி, ஏதேனும் வாகனம் ஒன்று வாங்க இருப்பீங்க, வாகனத்தை புதுப்பிக்கிறது அல்லது வாகனத்தை அதுதான் புதுப்பித்து இருக்கிற வாகனத்தை வித்துட்டு இன்னொரு வாகனத்தை வாங்குறது அல்லது இருக்கிற வாகனத்தையே கொஞ்சம் புதுப்பிக்கிறது அந்த மாதிரியும், அல்லது வாகனம் எனக்கு இல்லை ஆனால் நான் வாகனம் வாங்க போறேன் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த 2வது மாசம் நீங்க ஏதேனும் வாகனங்கள் புதுசா வாங்குவீங்க அப்படிங்கிறதும் ஒரு செய்தி. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாசிப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விருச்சக ராசி, விருச்சக லக்னம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த 2வது மாசம், இந்த பிப்ரவரி மாசம் தனுசு ராசி, தனுசு லக்னம், சஜிடேரியஸ் இவர்களுக்கு இந்த 2வது மாசம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போறோம். ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க தயவு செய்து பாருங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்குங்க, பொருந்தல அப்படின்னா தவிர்த்துருங்க. தனுசு ஆங்கிலத்துல சஜிடேரியஸ் இவர்களுக்கு இந்த 2வது மாசம் தனுசு சஜிடேரியஸ் இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்க போகுது? சஜிடேரியஸ் தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த 2வது மாதம் என்ன நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு, என்ன ஆசீர்வாதம் இவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது? தனுசு ராசி, தனுசு லக்னம்காரவங்களுக்கு இந்த 2வது மாதம் எப்படி இருக்க போகிறது, என்ன செய்தி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 9 of Wands, நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது. என்ன ஆனாலும் சரிங்க, நான் இதை விட மாட்டேன், என்னுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனக்கு கால்வலி வந்தாலும் சரி, நான் விழுந்தாலும் சரி, அடிப்பட்டாலும் சரி, நோ மேட்டர் வாட் ஐம் நாட் கோயிங் டு கிவ் அப் அப்படிங்கிறது த 9 of Wands. அப்போ இந்த 2வது மாதம் நிறைய முயற்சிகள் போடணும், நிறைய முயற்சிகள் போட தயாராக இருங்க அப்படிங்கிறது முதல் செய்தி. 6 of Cups வந்திருக்கு. அப்போ சில விஷயங்கள் முயற்சிகள், இவ்வளோ தூரம் முயற்சிகள் போட்டதுனால இப்பொழுது உங்களுக்கு நல்ல செய்திகள் வர இருக்கு. 6 of Cups அப்படின்னு சொல்லும் பொழுதும் 9 of Wands அப்படின்னு சொல்லும் பொழுதும் உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள் போடுறீங்க. ஏன்னா Wands அப்படின்னு சொல்லும் பொழுது இது கஷ்டம் கிடையாது, ஆசைப்பட்டது தான். ஆனால் கொஞ்சம் பாரமாக இருந்திருக்கு. ஆனால் முயற்சிகள் நிறையா போட்டிருக்கீங்க, விடாமுயற்சியோட இருந்திருக்கீங்க. கீழேயும் விழுந்திருப்பீங்க, லேசாக அடியும் பட்டிருக்கோம். பட் என்ன இருந்தாலும் சரி, இந்த 2வது மாதம் உங்களுக்கு சில விஷயங்கள் கைகூட இருக்கு. நல்ல செய்தி தான் 6 of Cups. அப்படின்னா ரொம்ப நாளா அதே நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு சில பேர் ஒருவேளை தனுசு ராசிக்காரவங்க, தனுசு லக்னக்காரவங்க ஏதேனும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க, ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க, ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்திருப்பீங்க, ஆழமான பிரார்த்தனைகளும் தியானங்களும் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கை கூட இருக்கு. நல்ல செய்திகள் உங்களை நோக்கி வரலாம். அல்லது முன்னாடி உங்களை வேண்டாம், எனக்கு நீ இந்த உத்தியோகத்துக்கு வேண்டாம், உனக்கு இந்த மாதிரி உத்தியோகமே அமையாதுன்னு சொன்னவங்களை முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. ஏன்னா 6 of Cups அப்படிங்கிறது அதே ஒரு வேலையில பக்கத்துல இருக்கிற கம்பெனிக்கோ ஆஃபீஸ்க்கோ நீங்க போகும்பொழுது அவங்களும் உங்களை சேர்த்துப்பாங்க. பரவாயில்ல வா, நாங்க உன்னை சேர்த்துக்கிறோம், நீ உன்னுடைய முயற்சிகளை காட்டு, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்னு சொன்னல, அதை நீ என்கிட்ட காட்டு, சாதிச்சு காட்டு. ஸோ சம்திங் இஸ் கம்மிங் டுகெதர், அது ஒன்று. அண்ட் 6 of Cups and 9 of Wands பார்க்கும் பொழுது ரொம்ப நாளாக நீங்கள் ஒருத்தவங்களை நினச்சிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஒரே ஒரு தடவைங்கள் நம்ம பார்த்துட மாட்டோமா, பேசிட மாட்டோமா, அந்த மாதிரியும் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு. அவர்களோட நீங்கள் திடீர்னு பேசுறது, நல்லா இருக்கியா, ஆனால் இது பெருசாக இது தொடரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆனால் இது ஒரு நல்ல நட்பாகவே இது அமையும் ஒரு சில பேருக்கு, அந்த மாதிரியும் ஒரு செய்தி. ஸோ என்ன இருந்தாலும் சரி, நல்ல முயற்சிகள் போடுங்க. ஒரு வேலை உங்களுக்கு எல்லாம், ஒரு வேலை உங்களுடைய ஒர்க்கை சொல்கிறேன், உத்தியோகம், அந்த உத்தியோகம் உங்களுக்கு நல்லபடியாக கை கூடிட்டுன்னா தயாராக இருங்க. என்ன அப்படின்னா முயற்சிகள் போடணும், விடாமுயற்சி வேணும். கீழே விழுவீங்க, அடியும் படும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனால் இது உங்களுக்கு நல்லபடியாக கைகூடும், வெற்றி நிச்சயம். தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்களுக்கு இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. மகரம் ராசி, மகரம் லக்னம்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2வது மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞாபகத்தில் தயவு செய்து வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா நீங்கள் தவிர்த்துருங்க. மகரம்
மகரம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல கேப்ரிகான். மகரம் ராசி, மகரம் லக்னக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் என்ன சொல்றாங்க? மகரம் ராசி, மகரம் லக்னம், இவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் என்ன செய்தி, எப்படி இருக்க போகுது, என்ன ஆசீர்வாதம் இவர்களுக்காக இந்த 2வது மாசம் காத்துக்கிட்டு இருக்கு, அல்லது என்ன எச்சரிக்கை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மகரம் இவர்களுக்கு என்ன செய்தி? 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. இங்க உங்களுக்கு 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்ப நீங்க ஏதோ ரொம்ப பதட்டத்துல இருக்கிறீங்க போல இருக்கு, ரொம்ப யோசனையில இருக்கிறீங்க, உங்களுடைய புத்தி கூட அப்படியே போய் ஏதோ ஒரு யோசனையிலேயே அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. மகர ராசிக்காரவங்க ஒருவேளை இந்த 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும் பொழுது நீங்க ஒரு பாட்டு கேட்டா கூட அந்த பாட்டிலேயே அப்படி மூழ்கி எதையோ யோசிச்சுக்கிட்டே வர்றதாக சொல்லப்படுது. இந்த 2வது மாசம் யோசனையை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. நல்ல உறக்கம் வேணும், உங்களுக்கு நல்ல ஓய்வு வேணும், பதட்டம் பயத்தை தூக்கி போடுங்க. அதுதான் இந்த 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். எதையாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு பொறுமை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான முடிவுகள் உங்களுக்கு இந்த 2வது மாசம் வரும். அதே சமயத்துல 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த 2வது மாசத்துல யாரோட விஷயத்திலையும் போய் மூக்க நுழைச்சிடாதீங்க, யாரோட விஷயத்திலையும் போய் தலையிடல் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுல கூட உங்களுக்கு தூக்கம் இல்லாமல், ஓய்வு இல்லாமல், பதட்டம், பயம், மன உளைச்சல்களுக்கு கூட நீங்கள் தள்ளப்படலாம். 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதே தான் நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, மற்றவங்க விஷயத்துல போய் மூக்க நுழைச்சிடாதீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு செய்தியும் இங்க சொல்றாங்க. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கூட்டணியாக சில விஷயங்களை இந்த 3வது மாசம் உங்களுக்கு நடக்க இருக்கு. அப்ப நடக்க இருக்கு அல்லது நடந்துகிட்டு இருக்கு, அல்லது உங்களுடைய மனசுலயும் இந்த விருப்பம் இருக்கு, ஆமா நாங்க 4-5 பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம், அல்ல 4-5 பேர் இந்த ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுல நீங்கள் கண்டிப்பாக நல்ல பேரு போடுவீங்க, நல்ல பேரு எடுப்பீங்க. அதுல ஒரு சில பேர் போட்டி பொறாமையில உங்களை ஏதேனும் பிரச்சனைகளுக்கு தள்ளப்படலாம், தள்ளி விடுவாங்க, கவனமாக இருந்துக்கங்க. இன்னொரு செய்தியும் சொல்லிக்கிறேன். ஏதாவது அதுதான் ஆரம்பத்துல சொன்னது போலதான், உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பிரச்சனைனா தயவு செய்து அந்த இடத்துக்கு போகாதீங்க, தலையிடல் பண்ணாதீங்க, நான் சொல்றேன்ட்டு போய் நிக்காதீங்க, என் பேச்சை கேளுன்னு போய் நிக்காதீங்க, நீங்க தான் கடைசியில் அடி வாங்கிட்டு வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு செய்தி இங்க சத்தமாவே சொல்லிக்கிட்டு இருக்கு மகரம். அதுல கவனம். ஆனா கண்டிப்பாக உத்தியோக ரீதியாக பல பேர் செய்யற இடத்துல உங்களுடைய பேரு ஓங்கி நிற்கும், உங்களை பாராட்டுவார்கள். ஆனா நேரா சொல்ல மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்ல வேலை செய்கிறாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அவர்களுடைய வேலை மட்டும், சம்திங் யூனிக்காக இருக்குது, ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது, அந்த மாதிரி கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களை சுற்றி கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இங்கே சொல்லப்படுது, அது அந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி தெரியும் பொழுது கொஞ்சம் பணிவாக, கொஞ்சம் அமைதியாக நீங்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் கடந்து போகிறது நல்லது. ஸோ 2வது மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் 3வது சம்பந்தமான விஷயங்களை தலையிடுறதோ, அவர்கள்கிட்ட போய் நான் அறிவுரை சொல்கிறேன், நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், நான் சைன் பண்ணுறேன், நான் காசு தரேன்ட்டு போய் தயவு செய்து நிற்காதீங்க. நல்ல ஒரு தூக்கம் வேணும் உங்களுக்கு, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எது அமையிறதா இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாகவே அமையும். மகரம், இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. கும்பம் ராசி, கும்பம் லக்னம்காரங்களுக்கு இந்த 2வது மாதம், இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கும்பராசி கும்ப லக்னக்காரவங்க தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா இந்த வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க. கும்பம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் அக்வேரியஸ். கும்பம் ராசி, கும்பம் லக்னம், அக்வேரியஸ், இவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல என்ன ஆசீர்வாதம், என்ன நல்ல செய்தி, ஏதேனும் எச்சரிக்கை, ஆலோசனை, அறிவுரை இவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க இந்த 2வது மாதம் டெரோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கும்ப ராசி, கும்ப லக்னம், அக்வேரியஸ். அக்வேரியஸ்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியே வந்திருக்கிறாங்க. மனதளவில் ஏதேனும் பாதிப்புகள் நடந்திருக்கலாம். கும்பராசி கும்ப லக்னக்காரவங்களுக்கு உறவு ரீதியாக பிரிவினை ஏற்படுத்திருக்கோம், விவாகரத்து நடந்திருக்கோம், பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சில கும்பராசிக்காரவர்கள் பிரிந்திருந்தவர்கள் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல தொடக்கத்தை தொடங்கலாமா அப்படிங்கிறத பேசலாம்.
அல்லது நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க, விவாகரத்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னாலும் இப்பொழுது நீங்கள் அதிலிருந்து முழுமையாக குணம் அடைந்து அடுத்த வாழ்க்கை சக்கரத்தை நீங்க தொடங்க வலது காலை எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறது ஏஸ் ஆஃப் கப்ஸ். இது மனசுக்கு நிறைவை தரும், திருப்தியை தரும். அண்ட் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் நியூ. புதுசாக நீங்கள் உணர்வீங்க. நான் அதெல்லாம் மறந்துட்டேன், ஆமாம் என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்துச்சு, அது உண்மைதான், நான் அதெல்லாம் இப்போ குணம் அடைஞ்சிட்டேன், இப்போ நான் புது அத்தியாயத்தை நோக்கி வலது காலை எடுத்து வைக்கிறீங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா ஏஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது a new beginning starts, ஒரு புது தொடக்கம் ஆரம்பம். ஆடேங்கப்பா பாருங்க, உறவு ரீதியாக நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுதும் உங்களுக்கு இங்க கப்ஸ் அண்ட் கப்ஸ். அப்ப அங்கிட்டு ஒரு சில பேருக்கு நீங்க புது அத்தியாயத்தை தொடங்கி உங்க வாழ்க்கைய நல்லபடியாக ஆரோக்கியமாக கொண்டுட்டு போகும் பொழுது அங்கிட்டு உங்களை நீங்க யாரேனும் உங்களுக்கு ஏத்தாவர் போல நீங்க ஒருத்தவங்களை சந்திப்பீங்க. அது ஒரு அழகாக ஒரு ஆரோக்கியமான உறவாகவும் இங்க அமையும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரிந்தவர்கள் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு திருப்பி நம்ம ஒரு புது தொடக்கத்தை தொடங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் டபுள் கன்ஃபர்மேஷன், 2 of cups. இது எல்லாம் ஒரு செய்தி இல்லையா. அப்போ ஏதேனும் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ மனதளவில் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாமல் தொழிலையும் மந்தமாக இருந்தது அப்படின்னாலும் புது உத்தியோகம் கிடைக்கும். அல்லது தொழில் நல்லபடியாக போகலை அப்படின்னாலும் அதிலிருந்து குணமடைந்து உத்தியோகத்தை இன்னும் புதுப்பித்து இன்னொரு நபரோட ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இங்கே நிகழ ஆரம்பிக்குது. அதுதான் இந்த ஏஸ். there's something new is waiting for you. உனக்காக ஒரு புது விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் புது விஷயத்தை தொடங்க இருக்கிறீங்க. புது அத்தியாயம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. வலது காலை எடுத்து வைக்கிறீங்க இந்த 2வது மாசம். 2 of cups அப்படிங்கிறது இது என்ன இருந்தாலும் சரி, இது அழகாக கைகூடும். இது ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. என்ன ஞாபகத்துல வச்சுக்கோங்க, 2 of cupஸும் இன்னொரு விஷயம் என்னன்னா விட்டு கொடுத்து போகணும். எது இருந்தாலும் விட்டு கொடுத்தும் நடக்கும் அப்படிங்கிறது. அப்ப கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் முழுக்க 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 இது பொறுமை 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 தேவைப்படுது இந்த 2வது மாசம் கும்பம். இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாசிப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம். மீனம் ராசி மீன லக்னக்காரங்களுக்கு இந்த 2வது மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மீனம் ராசி மீன லக்னக்காரங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா நீங்க தவிர்த்துருங்க. சரி, மீன ராசிக்காரங்களுக்கு மீனம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பைசிஸ். மீனம் ராசி மீன லக்னம். மீனம் ராசி மீன லக்னம் இந்த பிப்ரவரி மாதம் இவர்களுக்கு என்ன செய்தி? மீனம் என்ன ஆசீர்வாதம், என்ன நல்ல செய்தி, என்ன எச்சரிக்கை ஏதேனும் இருக்கா, அறிவுரை? மீனம் ராசி மீனம் லக்னம் இவர்களுக்கு என்ன செய்தி? நம்ம இவங்களை எடுக்கிறோம், பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. மீனம் 4 of wands. 4 of wands அப்படிங்கிறது இப்பொழுது ஏதேனும் கச்சேரி, கல்யாணம், ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதேனும் உங்களை இப்போ அழைப்பு வரும், அல்லது நீங்க அதை எடுத்து நடத்த இருக்கிறீங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஒரு கல்யாணம், அல்லது ரொம்ப நாளா நீங்க பிரிஞ்சிருந்தவர்கள் இப்பொழுது சேர இருக்கிறீங்க, அது ஒரு சந்தோஷம். யூனியன் அப்படிங்கிறது யூனியன் அதுதான். இது 4 of wands அப்படிங்கிறது நிறைவு தான், மனசுக்கு சந்தோஷமும் திருப்தியும் நடக்க இருக்கு. கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலாம், அல்லது நீங்க கல்யாணத்தை நடத்த இருக்கிறீங்க, அல்லது கல்யாணம் உங்களுக்கு நடக்க இருக்கு, கல்யாண பேச்சு இப்ப நடக்க இருக்கு, வரன் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, கல்யாண சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இது ரொம்ப கைகூட போகுது. ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க வேற ஊரு அவங்க வேற ஊரு இருந்திருப்பாங்க, இப்போ நீங்க இருவரும் சேர்ந்து இப்பொழுது ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க இருப்பீங்க. நல்ல சந்தோஷமான ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு செய்தி. ரொம்ப நல்ல செய்தியாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த 2வது மாசம் கல்யாண செய்தி, முதல் செய்தியே உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் பொழுது 9 of cups அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். இது என்னுடைய சின்ன ஆசைங்க, இது மட்டும் நிறைவேறுமா? நிறைவேறும் அப்படிங்கிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்து வேலை செய்யறவங்களுக்கு ஒரு திருப்தி.
ஏதேனும் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், அது நிறைவேறிட்டு, அது நிறைவேற போகுது, உங்களை நோக்கி ஒரு நல்ல செய்தி வருது, இது எல்லாமே கைகூட போகுது, கை கூடிட்டு அப்படிங்கிறது ஒரு செய்தி. 9 ஆஃப் கப்ஸ். அல்லது உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய ஆசை, நான் இந்த ஊருக்கு நான் போனேன்னா, இது பயணம் கூட இங்கு சொல்லப்படுது. ஒரு சின்ன பயணம் இருக்கு, நான் இந்த ஊருக்கு போக போறேன், என்னுடைய ஆசை அப்படின்னாலும் அதுவும் இந்த 2வது மாசம் ஒரு சில பேருக்கு நிறைவேற இருக்கு. ரொம்ப நல்ல செய்தி, கல்யாண செய்தி, யூனியன், ஆசை நிறைவேற இருக்கு. இந்த மாசம் உங்களுடைய ஆசை ஏதேனும் ஒண்ணு நிறைவேற போகுது. நீங்களும் அதற்கு உண்டான முயற்சிகளும் இங்க போடுவீங்க. இது என்னுடைய ஆசை, இதுக்கு என்ன முயற்சிகள் தேவையோ அதை நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஒரு சில பேருக்கு மட்டும், மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு மட்டும் நீங்க இந்த ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களை நோக்கி அந்த ஆசை நிறைவேறுவதற்கான நல்ல செய்தியும் உங்களை நோக்கி வரும். ஸோ என்ன இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண செய்தியும் ஆசை பூர்த்தி ஆக போகுது. கப்ஸ் அப்படிங்கிறது மனசுக்கு திருப்தி தரக்கூடியதாக இந்த 2வது மாசம் அமையுது. பென்டக்கிள்ஸ் ஏதோ இங்க பெருசா வராதனால மீன ராசி மீன லக்னக்காரவங்களுக்கு இந்த 2வது மாசம் காசு கொஞ்சம் தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க, தண்ணி மாதிரி செலவாகவும் இருக்கு. அதனால பணத்துல மட்டும் மன்னிக்கணும், பணத்துல மட்டும் கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க. கண்மூடித்தனமா கேட்குறாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல செலவு பண்ணிட வேண்டாம், கவனம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.